இந்தியால பஹல்காம் அட்டாக் நடக்கிறதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஆர்டர் மேக்ஸா டெக்னாலஜிக்கு பாகிஸ்தான்ல இருந்து வருது. அதுவும் ஹை கிளாஸான இமேஜ் வந்து சேட்டலைட் இமேஜ் வந்து ஒரு ஆர்டர்ல கிட்டத்தட்ட 12 முக்கியமான ஆர்டர்ஸ் வருது. இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இந்த மாதிரி ஆர்டர் வந்ததே கிடையாது. இது வந்து நார்மலா விட 2 to 3 மடங்கு வந்து ஆர்டர்ஸ் அதிகமா வருது. இதனுடைய விலை மட்டும் கிட்டத்தட்ட 12 சேட்டலைட் இமேஜ் கொடுக்கறதுக்கு 1 கோடி ரூபாய் வந்து பாகிஸ்தானுடைய ஒரு முக்கியமான நபர் செலவு பண்ணியிருக்காரு. இவர் வந்து யாருன்னா பாகிஸ்தான்ல உமைதுல்லா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இவர் வந்து ஒரு முக்கியமான பிரைவேட் கம்பெனி நடத்திட்டு இருப்பதாகவும் இவர் வந்து ஆல்ரெடி வந்து அமெரிக்கால இருந்து நிறைய சிக்கல் காரணமா பிரச்சனை காரணமா அங்கிருந்து பாகிஸ்தான் வந்து புதுசா ஒரு இண்டஸ்ட்ரியை ஓபன் பண்ணியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இவர் வந்து இமேஜ் வாங்குறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இவருடைய வயசு வந்து ஜஸ்ட் 67 தான். ஆனா இவர் வந்து நிறைய முக்கியமான நபருடன் தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இந்த இமேஜை எத்தனை பேருக்கு வித்து எவ்வளவு வந்து விலை வாங்கினாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனை வந்து ஹை கிளாஸான இமேஜ் அப்படிங்கிறது எந்த மாதிரினா ஹெச்டியை விட 2 to 3 மடங்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான இமேஜ். ஆக்சுவலா இதை வந்து மேக்ஸா டெக்னாலஜி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனத்திடம் இருந்து தான் இவர் வாங்கியிருக்காரு. ஆக்சுவலா இப்போ மேக்ஸா டெக்னாலஜி கிட்ட இஸ்ரோ தரப்புல என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ஹை கிளாஸான இமேஜ் வந்து எவ்வளவு கோடிக்கணக்கில் காசு கொடுத்தாலும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்சுவலா இவர் வந்து எந்தெந்த பகுதியில வந்து முக்கியமா கவர் ஆயிருக்குன்னா ஜம்மு காஷ்மீர்ல ரொம்ப முக்கியமான பகுதி, அதுவும் பர்டிகுலரா பஹல்காம், புல்வாமா, ராஜோரி, பாரமுல்லா இந்த மாதிரி எல்லா பகுதியும் வந்து கவர் ஆயிருக்கு. ஆக்சுவலா இந்த சேட்டலைட் டேட்டாவை நம்ம எடுத்து பார்த்தோம்னா நமக்கு எல்லா இமேஜுமே தெரியும். அதாவது படைகள் எங்கெங்க இருக்குது, ஆயுதங்கள் எங்கெங்க வச்சிருக்காங்க, எங்க அட்டாக் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய டாட்டிக்ஸ் வந்து இந்த சேட்டலைட் இமேஜ் மூலமா லொக்கேட் பண்ணி அட்டாக் பண்ண முடியும். அதன் மூலமா கூட ஒருவேளை அட்டாக் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான சந்தேகம் நமக்கு எல்லாத்துக்குமே வருது. ஆக்சுவலா இந்த இடத்துல சேட்டலைட் இமேஜ் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ரோல் பிளே பண்ணுது. நம்ம என்னதான் வந்து ஸ்ட்ரென்த் வந்து பிசிக்கலா இருந்தாலுமே இங்க இந்த சேட்டலைட் இமேஜ் வந்து நமக்கு அக்யூரேட்டான நிறைய டேட்டா கொடுத்தா தான் இந்தியா வந்து டெவலப் ஆக முடியும். ஆக்சுவலா இந்தியா வந்து 2009 மும்பை பாம் அட்டாக் அப்புறம் இந்தியா வந்து அப்பிருந்து கிட்டத்தட்ட 2025 வரைக்கும் இன்னைக்கு ஒரு 10 ஸ்பை சேட்டலைட், அதாவது மிலிட்டரிக்காகவே இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி எல்லாத்துக்காகவும் 10 சேட்டலைட் வந்து நம்ம விண்வெளியில பறந்துட்டு இருக்கு. நிறைய டேட்டா கொடுத்துட்டு தான் இருக்கு. ஆக்சுவலா நம்ம வந்து இந்த ஆபரேஷன் சிந்தூர் வந்து இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா முடிச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னா இந்த சேட்டலைட் இமேஜ் மூலமா தான் நமக்கு பல யூகங்கள் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா இப்போ ரிசாட் 1B அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான மிலிட்டரி சேட்டலைட்டை இந்தியா உடனடியாக அனுப்ப போறாங்க. ஆக்சுவலா இந்த ஆபரேஷன் சிந்தூர் ப்ராஜெக்ட் முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 வாரம் தான் ஆக போகுது. ஆனா அதுக்குள்ளேயே நம்ம ரிசாட் 1B அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான சேட்டலைட்டை அனுப்ப போறோம். ஆக்சுவலா இதன் மூலமா மிலிட்டரியில நிறைய டேட்டா வந்து நமக்கு கிடைக்க போகுது. ஏர்கிராஃப்ட் எங்க இருக்கு, ட்ரோன் எங்க இருக்கு, இந்த விமானப்படை வீரர் எங்க இருக்காங்க, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். அதை வந்து மானிட்டரும் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம படைகள் ஏதாவது நேத்திக்கும் இன்னைக்கும் ஏதாவது வந்து எதிரியினுடைய பகுதியில மாற்றங்கள் இருக்குதா, எல்லை பகுதி எல்லாமே எப்படி இருக்குது, ஓரளவுக்கு நார்மலா இருக்கா, இந்த மாதிரி பல டேட்டாவை இந்த ரிசாட் 1B மூலமா கலெக்ட் பண்ண முடியும். ஆக்சுவலா இந்த ரிசாட் 1Bல என்ன ஒரு முக்கியமான அட்வான்ஸ் டெக்னாலஜினா இதுல எல்லா கிளைமேட்டையுமே பார்க்க முடியும். வெயிலா இருந்தாலும் சரி, மழையா இருந்தாலும் சரி, இல்ல குளிரா இருந்தாலும் சரி, அல்ல வானம் வந்து ரொம்ப கிளவுடியா இருக்கு, எப்படி ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும் இதன் மூலமா கண்காணிக்க முடியும். பகல்லையும் கண்காணிக்க முடியும், நைட்லயும் கண்காணிக்க முடியும், 24 மணி நேரமும் எல்லா சிச்சுவேஷன்லையும் கவனிக்க முடியும். அதுதான் இந்த ரிசாட் 1B அப்படிங்கிற ஒரு முக்கியமான டெக்னாலஜி. ஆக்சுவலா இதுல ஒரு முக்கியமான சென்சார் வந்து இஸ்ரோ வந்து பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இது எந்த மாதிரி சேட்டலைட்னா SAR அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிந்தடிக் ஆப்சர் ரேடார். சிந்தடிக் ஆப்சர் ரேடார் அப்படிங்கிற சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமானதான் இந்தியா வந்து அதில் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமா ஹை ரெசல்யூஷன் டேட்டாவை, அதாவது HD இமேஜை பல மடங்கு ரொம்ப அட்வான்ஸா இதன் மூலமா டேட்டாவை எடுக்க முடியும். இது வந்து ஆப்டிக்கல் சென்சாரை விட இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்தியா தெள்ள தெளிவா சொல்றாங்க. ஆக்சுவலா இந்தியா இதை எப்ப அனுப்ப போறாங்க அப்படின்னு பார்த்தா மே 18ஆம் தேதி தான் இந்தியா இதை அனுப்ப போறாங்க. அது மட்டும் இல்லாம இதை வந்து PSLV C-16 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ராக்கெட் மூலமா விண்ணில் பறக்க தயாராகி வருகிறது. இதனுடைய வெயிட் அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்மி தான். கரெக்டா சொல்லணும்னா ஜஸ்ட் ஒரு 1600 கிலோகிராம் மட்டும்தான் இருக்குது. அதாவது ஜஸ்ட் 1.6 டன் அளவுக்கு மட்டும்தான் இருக்கு. ஆக்சுவலா இது வந்து பூமியிலிருந்து எந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்த போறோம்னா பூமியிலிருந்து 529 கிலோமீட்டர் ஆல்டிடியூட்ல தான் கொண்டு போய் நிறுத்த போறோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஜியோ சின்க்ரோனஸ் ஆர்பிட், ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்,
இந்த மாதிரி பல்வேறு வகையான ஆர்பிட் இருக்கு. இதை நிலைநிறுத்த போற பகுதி அப்படின்னு பார்த்தா சன் சின்க்ரோனஸ் ஆர்பிட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியில் நிலைநிறுத்த போறோம். ஆக்சுவலா இது வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஜஸ்ட் ஒரு 4 to 5 months ஆகும். அவ்வளவு டைம் எடுக்க போகுது. என்னுடைய வேலிடிட்டி அப்படின்னு பார்த்தா 5 years வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க. இந்தியா ஆல்ரெடி 10 முக்கியமான சேட்டலைட்டை நம்ம அந்த பகுதிக்கு அமைச்சிருக்கோம். அதன் மூலமா நிறைய டேட்டா வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அது கூட இந்த ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி அடைகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம். இந்தியாவினுடைய பிளான் படி இது மட்டும் தான் இப்போதைக்கு சேட்டலைட் அனுப்புறோமா அப்படின்னு பார்த்தா இந்தியா ஒரு மிகப்பெரிய பிளானை போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 52 முக்கியமான ஸ்பைஸ் சேட்டலைட்டை நம்ம அனுப்பிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 22,000 கோடி பக்கமா ஒதுக்கி இருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட 4 to 5 வருஷத்துல அனுப்பிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரோ ஒரு மிகப்பெரிய திட்டத்தை ஆல்ரெடி போட்டாங்க. ஆக்சுவலா இந்த பஹல்காம் அட்டாக் முன்னாடியே நம்ம வந்து இவ்வளவு பெரிய லாங் ப்ராசஸை வச்சிருந்தோம். இப்போ இந்த அட்டாக் நடந்ததுக்கு அப்புறம் இதை வந்து அட்லீஸ்ட் 1 to 1.5 வருஷத்துலயாவது இந்த 52 சேட்டலைட்டை அனுப்பிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஆக்சுவலா நமக்கு இன்னொரு சந்தேகம் இல்ல, 52 சேட்டலைட்டை எப்படி வந்து ஒரே வருஷத்துல நம்மளால தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டா இந்தியா வந்து இஸ்ரோ 52 சேட்டலைட்டையும் முக்கியமா தயாரிக்க மாட்டாங்க. அது கூட ஒரு 3 முக்கியமான பிரைவேட் கம்பெனிஸ் உள்ள சேர்ந்திருக்காங்க. ஆக்சுவலா இஸ்ரோ கூட ஆனந்த் டெக்னாலஜி, சென்டம் எலக்ட்ரானிக்ஸ், ஆல்பா டிசைன் டெக்னாலஜி இந்த மாதிரி 3 முக்கியமான நிறுவனங்கள் உள்ள சேர்றாங்க. ஆக்சுவலா இந்த 3 நிறுவனங்கள் சேர்ந்து 31 சேட்டலைட்டை ரெடி பண்ணுவாங்க. இஸ்ரோ வந்து 21 சேட்டலைட்டை ரெடி பண்ணுவாங்க. ஆக்சுவலா இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சுன்னா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டுக்கு ஆல்ரெடி எலான் மஸ்க் வந்து அவர்கள் தயாரா இருக்காங்க. கரெக்டா சொல்லணும்னா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் இதை அதாவது விண்ணில் ஏவ தயாரா இருக்காங்க. ஆக்சுவலா ஒன்னா வந்து நம்ம LVM 3 யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா ஸ்பேஸ் எக்ஸ் லான்ச் பேடை யூஸ் பண்ணுவோம். அதன் மூலமா நம்ம விண்ணில் அனுப்ப கூடிய விரைவில் தயாராகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா இதை முக்கியமா போக்கஸ் பண்றதுக்கு முதல் காரணம் அப்படின்னு பார்த்தா நம்ம 2008ல மும்பைல ஒரு மிகப்பெரிய அட்டாக் வந்து தாஜ் ஹோட்டல் நடந்தது. அதுல கிட்டத்தட்ட 60 to 70 பேர் பக்கமா உயிரிழந்தாங்க. அது வந்து கிட்டத்தட்ட 4 to 5 நாட்கள் வந்து அந்த ஹோட்டலே வந்து பதுங்கி இருந்து அட்டாக் பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த சமயத்துல நமக்கு ஒரு மிகப்பெரிய ஷார்டேஜா இருந்ததுன்னா நமக்கு விண்வெளியிலிருந்து எதிரியை கண்காணிக்கிறதுக்கு நம்ம கிட்ட அந்த அளவு டெக்னாலஜி கிடையாது. அப்ப ஆரம்பிச்ச யோசனை இன்னைக்கு வரைக்கும் 10 சேட்டலைட் வரைக்கும் வந்திருக்கு. ஃபியூச்சர்ல 52 அப்படிங்கிற ஒரு வேகத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலா ஏன் வந்து அப்ப இந்தியாட்ட அந்த மாதிரி டெக்னாலஜி கிடையாது? அதாவது 2009லயே இந்தியா வந்து உடனடியா ஒரு முக்கியமான சேட்டலைட் அனுப்புனாங்க. அதாவது ரிசாட் 2 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான சேட்டலைட். ஆக்சுவலா இந்த ரிசாட் 2ல ஒரு முக்கியமான டெக்னாலஜியை நம்ம இஸ்ரேல்ட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். SAR அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிந்தட்டிக் ஆப்சர் ரேடார். அந்த டெக்னாலஜி இந்தியாட்ட கிடையாது. உடனடியா அவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து கூடிய விரைவில் விண்ணிலே ஏவணும். அதுதான் நம்முடைய ஒரு முக்கியமான முதல் சாதனை. அதற்கப்புறம் ரிசாட் 2A, ரிசாட் 2B R1 இந்த மாதிரி நிறைய முக்கியமான சேட்டலைட்டை விண்வெளிக்கு நம்ம அனுப்பிச்சிட்டே இருந்தோம். ஆக்சுவலா இது வந்து நிறைய அப்கிரேட் பண்ணி இந்தியா வந்து அந்த ரிசாட் 2ல இருந்து நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணி சென்சார்லாம் டெவலப் பண்ணி ஓனாவே டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான சாதனை. கார்ட்டோசாட் 2 அப்படிங்கிற ஒரு முக்கியமான சேட்டலைட்டை இந்தியா அனுப்புனாங்க. அது மட்டும் இல்லாம அதுல நிறைய முக்கியமான சீரிஸ் அனுப்புனாங்க. 2C, 2D, 2E இந்த மாதிரி முக்கியமான சேட்டலைட் அனுப்புனாங்க. ஆக்சுவலா இந்த இது எதற்காக ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி அனுப்பிச்ச எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அக்யூரசி வந்து ரொம்ப குறைவா இருந்துச்சு. அதனால இதுல நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணி அதுவும் பர்டிகுலரா 0.25 இருந்து 0.65 மீட்டர் அளவுக்கு ரொம்ப ரொம்ப அக்யூரசியா கிடைக்கிற அளவுக்கு நிறைய முக்கியமான டேட்டா மூலமா இந்தியா வந்து இதை அனுப்பிச்சாங்க. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இது வந்து மிலிட்டரியை கண்காணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம நிறைய டிஃபிகல்ட்டான ஏரியாஸ் நிறைய பார்டர்ஸ்ல இருக்கு. அந்த மாதிரி பகுதியில பிளான் பண்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியா இருந்துச்சு. இந்தியாட்ட இருக்க இன்னொரு முக்கியமான சேட்டலைட்னா எமிசாட். ஆக்சுவலா இந்த சேட்டலைட் வந்து எதிரியினுடைய ரேடாரோ அல்லது சிக்னலோ தொடர்ந்து வந்துகிட்டு இருந்துச்சுன்னா அதை வந்து டிடெக்ட் பண்றதுதான் என்னுடைய சேட்டலைட்னுடைய ஒரு முக்கியமான வேலையா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியா இன்னொரு முக்கியமான 4 முக்கியமான சேட்டலைட் அமைச்சோம். அதுவும் பர்டிகுலரா GSAT-7, GSAT-7A, GSAT-7R. ஆக்சுவலா இந்த GSAT-7R அப்படிங்கிறது ஃபியூச்சர்ல கூடிய விரைவில் ரெடியாக போகுது. அதுல இந்த 52 சேட்டலைட்ல இது ஒரு முக்கியமான சேட்டலைட்டா பார்க்கப்படுது. ஆக்சுவலா இந்த GSAT-7 அப்படிங்கிறது இந்திய நேவிக்காக ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அதாவது எதிரியை வந்து தொடர்ந்து கண்காணிப்பதற்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. அது மட்டும் இல்லாம GSAT-7A அப்படிங்கிறது இந்தியாவினுடைய ஏர்போர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கு. ஆக்சுவலா இந்த பஹல்காம் அட்டாக்லாம் இது வந்து ரொம்ப உதவியா இருந்ததாக தெள்ள தெளிவா சொல்றாங்க. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட 10 சேட்டலைட் வந்து இந்தியாவினுடைய நாட்டை காப்பாத்தி இருக்கு. இன்னொரு 52 சேட்டலைட் அனுப்பிச்சோம்னா சைனா போன்ற நாடுகளை அடிச்சு நொறுக்க இந்தியா காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு தெள்ள தெளிவா நமக்கு தெரிய வருது.
பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.